வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். 12 ராசிகளுக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பரிகாரங்களை பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மன நிறைவையும் தெளிவான சிந்தனையையும் தருவதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சென்னை திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு முன்பிருக்கும் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுங்கள். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு உணவு உடை வாங்கி கொடுப்பது நல்லது. முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி திறம்பட செயல்பட்டு இலக்கை எட்டி பிடிக்க வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சென்னை பூந்தமல்லி தக்கோலம் அருகில் இளம்பையங்கோட்டூரில் அருள்பாலிக்கும் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நல்லது. வாய் பேச முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தடைகள் எதுவானாலும் சமாளிக்கும் தைரியம் தருவதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருச்சி துவாக்குடி அருகில் திருநெடுங்கலத்தில் அருள்பாலிக்கும் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள். ஆசிரமத்தில் வாழும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள். எதிலும் நன்மையே கிட்டும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அலைச்சலும் ஆதாயத்தையும் தருவதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குரு பகவான் சித்திரரத வல்லப பெருமாள் செண்பகவல்லி தாயாரை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள். ஆதரவற்ற முதியோருக்கு உணவு உடை வாங்கி கொடுங்கள். தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி புதிய அணுகுமுறையால் வெற்றி பெற வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பகோணம் அருகில் தேப்பெருமாநல்லூரில் வீற்றிருக்கும் குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள். ஏழை மாணவனின் படிப்புக்கு முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிதானித்து செயல்பட வைத்து வெற்றி காண வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்சநாதீஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கும் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். பார்வையற்றவர்களுக்கு உதவுங்கள். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித் தருவதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், புதுக்கோட்டை மாவட்டம் திருபுவனவாசலில் அருள்பாலிக்கும் விருத்தபுரீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வணங்கிவிட்டு வாருங்கள். மாற்றுத்திறனாளிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு பெயர்ச்சி நிதானத்துடன் இலக்கை எட்ட வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உத்தரமேரூர் காஞ்சிபுரம் செல்லும் வழியில் திருப்புலிவனத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சிம்ம தட்சணாமூர்த்தி வியாக்கிரபுரீஸ்வரர் உடனுரை அமிர்த கொசலாம்பாலை வியாழக்கிழமைகளில் வணங்குங்கள். காது கேளாதவர்க்கு உதவுங்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி புது சிந்தனைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஆலங்குடி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று 24 தீபங்கள் ஏற்றி வணங்குங்கள். ஆபத் சகாயேஸ்வரரை ஏலவார் குழலி அம்பாளையும் வழிபடவும். துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்தவற்றை செய்யலாம். தடைகள் உடைபடும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி புது புது யுக்தியை கையாண்டு இலக்கை எட்டி பிடிக்க வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டையில் அருள்பாலிக்கும் வசிஷ்டேஸ்வரர் உலகநாயகி அம்மனையும் குரு பகவானையும் வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். கோயில் அன்னதான பணிக்கு உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி தேடி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க வைப்பதாக அமையும்.
நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சென்னை பாடியில் அமைந்துள்ள திருவலி தாயத்தில் வீராசன கோலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வணங்குங்கள். தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுங்கள். சகல செல்வங்களும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தடைகளை தகர்த்தெறி வெற்றிக்கனியை சுவைக்க வைப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தேனி மாவட்டம் குச்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள்பாலிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபட்டு வாருங்கள். பார்வையற்றவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். எதிலும் வெற்றி உண்டு. இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.